வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு 18 நாள்களுக்கு உண்டான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். ஓகேங்களா, டாபிக் வைஸாக இது எல்லாமே என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4ல் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருவீங்க. ஓகேங்களா, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதெல்லாம் படிச்சிருவீங்க. ஸோ சயின்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2000 கொஸ்டின் கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 கொஸ்டின்ஸ் எடுத்து அதிலிருந்து மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸாவது கரெக்ட் பண்ணணும். 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் அடிக்கக்கூடிய வகையில் டாபிக் வைஸாக முக்கியமான வினாக்கெலாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா, ஸோ 18 டாபிக்ஸ் பார்க்காதவங்க போய் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து தாவரங்களின் வகைப்பாடும் தாவர உலகம், இந்த 2 டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தாவரக உலகங்களை வகைப்படுத்துக அப்படின்றது, பாசிகள் அப்படின்றது பல செல் உயிரிக்கு எக்ஸாம்பிளாக என்ன இருக்குது அப்படின்னா லாமினேரியா, ஸ்பைரோகைரா. இதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பைரோகைரா வந்து எக்ஸாம்பிள் என்னது உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, நீர்நில வாழ்வின பிரயோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான எக்ஸாம்பிள் ரிக்ஸியா மாஸ் அப்படின்றது. விதைகளற்ற தாவரங்கள் டெரிட்டோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எக்ஸாம்பிள் பெரணிகள். இதையும் வந்து என்னது கேட்டிருக்கிறாங்க. இந்த திறந்த விதை தாவரங்கள் அண்ட் மூடிய விதை தாவரங்கள், இது கட்டாயமாக எக்ஸாமில் வந்து கண்டினியூஸாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இதை ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஜிம்னோஸ்பெர்முக்கு சைகஸ் பைனஸ், இது மூடிய விதை தாவரத்துக்கு புல், தென்னை, மா. இதை திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க, இல்லை மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க, இல்லை ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு, ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு, எப்படி வேணால் உங்களுக்கு கேட்பாங்க. நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியவர் வார்மிங் 1909. அடிப்படையில் தாவரங்கள் எத்தனை ஏற்படும்? 3 வகை. நீர் தேவையினுடைய அடிப்படையில் தாவரங்கள் 3 வகைப்படுத்தப்படும். என்னென்ன அப்படின்னா, தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் ஆகாய தாமரை எக்ஸாம்பிள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் எக்ஸாம்பிள் அல்லி தாமரை, நீர் மூழ்கிய நீர்வாழ் தாவரம் வாலிஸ்னேரியா. இந்த வாலிஸ்னேரியா வந்து என்னது கேட்டிருக்காங்க. இடைநிலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கோதுமை, சூரியகாந்தி, மாவேம்பு, வறல் நில தாவரங்கள், சப்பாத்தி கள்ளி. ஓகேங்களா, தாவர உங்களை வந்து வகைப்படுத்துக அப்படின்றது பூவாத தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள், இதையும் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, கிரிப்டோகேம்ஸ் அண்ட் ஃபெனரோகேம்ஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பாசிகள், டெரிடோஃபைட்டுகள், ஃப்ரையோஃபைட்டுகள் என்று சொல்லுவாங்க. இந்த ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. இலைத்தாளின் மையத்தில் என்ன உள்ளது? மைய நரம்பு இருக்குது. தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு என்னென்னா மலர். கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. இலையின் இயல்பான பணிகள் என்ன அப்படின்னா உணவு தயாரிக்கிறது, வாயு பரிமாற்றுறது, நீராவி போக்கு. மலரினுடைய 4 பாகங்கள் என்ன அப்படின்னா புள்ளிவட்டம் என்பது வெளியெடுக்கு, அள்ளிவட்டம் என்பது மலரின் இதழ், மகர்ந்த தாழ்வட்டம் ஆண் உறுப்பு, சூலக வட்டம் என்பது பெண் உறுப்பு. பொறுத்துகளை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த தாவர உலகத்துலேருந்து பார்க்கலாம். மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை எவ்வாறு அழைப்பாங்கன்னா மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம். பழ மரங்களிலேயே நீண்ட விளைச்சல் தருவது ஆரஞ்சு மரம். 400 ஆண்டுகள் வந்து மரம் என்பது விளைச்சல் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்து மூலிகைகளும் அவற்றின் பயன்கள். அதாவது வந்து இந்த சைடு இருக்கிறத கொடுத்து என்ன இதை தூண்டும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்க. மிளகு என்பது தொண்டை கரகரப்பை நீக்கும், இஞ்சி செரிமான கோளாறுகளை தீர்க்கும், பிரண்டை பசியை தூண்டும், செரிமானமின்மையை நீக்கும், மஞ்சள் கிருமி நாசினி, உணவு அழகுபடுத்தல், வசம்பு வயிறு தொடர்பான நோய்களை தீர்க்கும், கற்பூரவள்ளி வியர்வை பெருக்கும், கோழை அகற்றும், காய்ச்சல் நீக்கும், துளசி சளி கோழை அகற்றும், காய்ச்சல் நீங்கும், நெல்லி வாய்ப்புண் குணப்படுத்தும், குளிர்ச்சி தரும், வேம்பு வயிற்று பூச்சியை வந்து என்ன பண்ணும் நீக்கும், கீழா நெல்லி என்பது மஞ்சள் காமாலை நோயை தீர்க்கும், தூதுவளை சளி தொல்லை கோழை அகற்றும், மார்பு சளி. மரங்கள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மல்பரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டை. ஓகேங்களா, கேட்டிருக்காங்க. அதுவே வில்லோ மரம் என்பது கிரிக்கெட் மட்டை, விளையாட்டு சாமான்கள். கருவேல மலம் மாட்டு வண்டியின் பாகங்கள், ஃபைன் ரயில் படுக்கைகள், படகுகள். இந்த ஃபைன் கேட்கப்பட்டிருக்குது. சந்தனம் கலைப்பொருள்கள், மரச்சாமான்கள். மா விவசாய கருவிகள், கட்டுமானம், மரப்பெட்டிகள், பழங்கள். யூக்கலிப்டிஸ் தைலம், காகிதம். பலா கட்டுமானம், பழங்கள். இலவம் என்பது தீப்பெட்டி, தீக்குச்சி, சிறுபொம்மைகள், பஞ்சுமெத்தை. தென்னை கூரை வேய்தல், கட்டுமானம். இளநீர், தேங்காய். தேக்கு கட்டுமானம், மரச்சாமான். மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் எது? இதெல்லாம் ஒரு 20 தடவையாவது கேட்டிருப்பாங்க. ராப்லேசியா விட்டம் வந்து 1 மீட்டர். இந்த ஒரு தர்பூசணி பழத்தில் எத்தனை தர்பூசணி பழம்? 180 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீ பற்றாத மரம் எது? செம்மரம், ரெட்வுட். ஓகேங்களா, சணல் தாவரத்தில் எவ்வளவு செல்லுலோஸ் உள்ளது? 85%. இது உயிரி நெகிழி பயோபிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுகிறது. ஊட்டச்சத்து என்பது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுப்புகள், நீர்.
இதில் கார்போஹைட்ரேட்டுகள் என்பது ஆற்றல் அளிக்கக்கூடியவை, புரதம் வளர்ச்சி அளிக்கக்கூடியவை, கொழுப்புகள் ஆற்றல் அளிப்பவை, விட்டமின்கள் உடலியல் செல்களை ஒழுங்குபடுத்துவது, தாதுகுப்பு உடல் இயக்க செல்களை ஒழுங்குபடுத்துவது, நீர் உணவை கடத்துவது, உடல் வெப்பத்தை சீராக்குவது. ஓகேங்களா. ஒவ்வொரு காய்கறிகளை எவ்வளவு நீர் இருக்குது, இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா. எவ்வளவு நீர் இருக்குது அப்படின்றது, வெள்ளரிக்காயில் 95% நீர் இருக்குது, பாலில் 87, ஒரு ரொட்டி துண்டில் 25, உருளைக்கிழங்கில் 75%, தர்பூசணி 99, முட்டை 73, காளான் 92%. தானியங்களையும் பயிர் வகைகளும் பல முறை கழுவுவதன் மூலம் என்ன நிகழ்கிறது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளை இழக்கிறது. நாம் உண்ணும் உணவில் ஊட்டச்சத்து குறைவதால் ஏற்படும் நோய் குறைபாட்டு நோயாக ஏற்படும். ஓகேங்களா. காய்கறி பழங்களில் எந்த பாகத்தில் அதிக அளவு வைட்டமின்கள் தாதுப்புகள் இருக்கும்னா தோல். ஓகேங்களா. தோலை தான் நம்ம சீவுவோம், ஆனால் தோலில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டேபுலர் காலம் என்பது மிக மிக முக்கியம். இதை தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 10க்கு மேற்பட்ட முறைகளில் இந்த விட்டமின்களை வச்சே கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ அது முக்கியமாக வந்துட்டு இந்த ஊட்டச்சத்தும் குறைபாட்டு நோயும் பார்த்து வச்சுங்க. அறிகுறிகள் கூட ரைட்டாக பார்த்து வச்சுங்க, ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடுனா கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், விட்டமின் B1 பெரிபெரி, அதுவே இதுக்கு பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு, மங்கிய வெளிச்சத்தில் பார்க்க முடியாமல் இருக்கிறது, ஆரோக்கியமற்ற நரம்பு, தசை சோர்வு. விட்டமின் சி என்பது ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பல்லீறுகளில் ரத்தம் படுகிறது. ரிக்கட்ஸ் அப்படின்றது டி, வலிமையற்ற வளைந்த எலும்பு. விட்டமின் இ என்பது மலட்டுத்தன்மை. இதில் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னா ஒரு 20-30 தடவை கேட்டிருப்பாங்க. இந்த விட்டமின் சியும் விட்டமின் ஈவும் கேட்டிருக்காங்க. இரத்தம் முறையாமை, இது குழந்தையின்மை, நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு. விட்டமின் கே இரத்தம் இழப்பு. கால்சியம் எலும்பு மற்றும் பல் சேது, வலிமையற்ற எலும்பு, பல், கழுத்து பகுதியில் வீக்கம். அயோடின் என்பது முன்கழுத்து கலலை, உடல் சோர்வு, இரும்பு, இரத்த சோகை, மயக்கம் வர்றது. புரதம் என்பது குவாஷியோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, மராஸ்மஸ் குவாஷியோக்கர். ஓகேங்களா. மெலிந்த தோற்றம், வளர்ச்சி தடைபடுதல், வயிறு கால்களில் வீக்கம், குச்சி போன்ற பெரிய தலை, எடை குறைவு, குலைந்த உடல் மற்றும் மூளை வளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 18ஆவது நாள் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதில் சிறிய தகவல், சில நண்பர்கள் சார் எங்களுக்கு இதற்கு உண்டான PDF வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ PDF கொடுக்குறத விட நீங்கள் எழுதி படிக்கிறத நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விரும்புகிறோம். நீங்கள் சார் டைமில் எங்களுக்கு PDF கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா அது பெட்டரு. அதையும் தாண்டி எங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.